வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னர் தை அவுட்டர் தை ஃபேட். அதாவது தொடை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு நிறைய பயிற்சி நம்ம பண்ணியிருப்போம். இப்போ பார்க்க போகிற இந்த ரெண்டு பயிற்சி, நம்ம வெறும் ரெண்டு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது கட்டாயம் நம்மளுடைய தொடையோட சைஸ் வந்து குறையும். இன்னைக்கு தொடை பெருசாக இருந்தது அப்படின்னா நம்மளால பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல. இதற்கு முக்கிய காரணம் என்ன நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸு, ஃபுட் டயட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு தூக்கம் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணுறதில்ல, வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரி பண்ணலை, ஸோ ஒர்க் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால நம்மளுடைய உடம்பு அதிகமாக வெயிட் போடுறது. குறிப்பாக வந்து லேடிஸ்க்கெலாம் பார்க்கும்போது தொடை வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஆஃப்டர் டெலிவரி அப்புறம். இதை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் பயிற்சியை பற்றி கொடுத்துருக்கோம். இது அனைத்து வயதினருமே பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான பயிற்சி தான். வயசானவங்க கூட பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த பயிற்சி இருக்கும். இதற்கான தீர்வு என்ன நம்ம பார்க்கும்போது இப்போ பார்க்க போகிற இந்த ரெண்டு பயிற்சியை விடாமல் நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஃபுட் டயட்டை ஃபாலோ பண்ணணும். இதை பண்ணாலுமே போதும், கட்டாயம் நம்ம குறைக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடலாம். ஒரு சேர் ஒன்று எடுத்துருக்கேன் சப்போர்ட்டுக்கு. கை இங்கே வைங்க, காலை முன்னாடி வைங்க, வச்சு அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ ஹிப்லேருந்து கீழே அப்படியே வெர்டிக்கலாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபார்வர்ட்லேயும் பேக்வர்ட்லேயும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு 10 கவுண்ட் நீங்கள் பண்ணலாம். கால் இப்படி வச்சுக்கிறீங்க, நல்லா ஃபார்வர்டில் இடுப்பில் ஒரு கை வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா போத் டைரக்ஷன்லையும் நம்ம பண்ணிடுறோம். பண்ணால் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம வந்து அவுட்டர் தையும் நம்மளுடைய க்ளூட்டையும் வந்து குறைக்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ காலை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒட்டி வைக்கிறீங்களோ அப்போ வந்து நம்மளுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். கால் நல்லா க்ளோஸராக வைங்க. கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கும்போது ரொம்ப ஒட்டி வைக்க முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸராக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ அப்படியே ஸ்குவாட் மாதிரி தான் நீங்கள் உட்காந்து எந்திரிக்கணும். ஸோ அப்படியே உட்காந்து எந்திரிங்க. இப்போ காதில் கை வச்சு உட்காந்து எந்திரிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். கூடவே மசில்ஸ்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஃபேட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு காதில் கை வச்சு பண்ண முடியலன்னா நார்மலாக ஒரு கை இப்படி வச்சுக்கலாம், இல்லை ஹிப்பில் வச்சு இப்படி கூட உட்காந்து நீங்கள் எந்திரிக்கலாம். அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் பண்ணுங்கள். ஸோ தோப்புக்காரன மாதிரி நம்ம காதில் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆக்ஷனில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 10 கவுண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஒரு 3 செட்ஸ் பண்ணும்போது போதும். நம்மளுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் எல்லாமே அவுட்டர் தை சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக் சைடு எல்லாமே வந்து ட்ரிம் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு காதில் கை வைக்க முடியலன்னா இந்த மாதிரி வைக்கிறீங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகக்கூடாது. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருந்து தர வரைக்கும் இந்த நீ போச்சு அப்படின்னா நீல அதிகமாக ஸ்ட்ரெயின் இருக்கும், பெயின் வரும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேக் பின்னாடி தான் இந்த முட்டி வந்து இந்த காலுக்கு உள்ளே வர மாதிரி பண்ணணும். ஸோ கை இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் தோப்புக்கரண மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப முன்னாடி போய் பண்ணீங்க அப்படின்னா நீ வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு இல்லாத மாதிரி நம்ம இதை பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ வயதானவர்களாக இருக்கும் போது அவங்களால செல்ஃபாக பண்ண முடியல, ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஸோ ஜன்னலில் கம்பி இருந்தால் அதை பிடிச்சிக்கலாம். அப்படின்லாம் வாலில் நீங்கள் கை வச்சுக்கலாம். ஸோ இடுப்பில் ஒரு கை வச்சுக்கிங்க, அப்படியே உட்காந்து எந்திரிங்க. கால் வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்கணும். ஏன்னா நம்ம அவுட்டர் தையை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஒரு 3 to 4 செட்ஸ் தினமும் பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ பார்க்க போகிற செகண்ட் எக்ஸசைஸில் நம்மளுடைய இன்னர் தையை குறைக்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். காலை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இப்போ போன இதில் பார்க்கும்போது வந்து ரொம்ப க்ளோஸராக வைக்கும் போது அவுட்டர் தை வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்தோம். ஸோ இதில் இன்னர் தையை குறைக்கணும் அப்படின்னா காலை எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கையை இப்படி லாக் பண்ணிக்கலாம், அப்படிலாம் செஸ்ட் கிட்டே இப்படி பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி வைங்க. அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் உட்கார முடியுதோ அதில் நீங்கள் உட்காந்து அப்படியே மேலே வரணும். ஸோ திருப்பி கீழே வரணும். முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு இன்னர் தை நல்லாவே ஆக்ஷன் ஆகும். ஸோ இன்னர் தை ஆக்ஷன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸு. ஸோ கையை நல்லா அப்படி வச்சுக்கோங்க. நல்லா இவ்வளோ தூரம் உட்காருங்க. திருப்பி மேலே வாங்க. அப்படியே உட்காருங்க. கீழே திருப்பி மேலே வாங்க, திருப்பி கீழே வாங்க. ஸோ இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அந்த பொசிஷன்லேயே அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். திருப்பி இந்த போஸ்ட்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டில் திருப்பி வாங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிற்கும் போது அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணும் போது நம்மளுடைய தொடை எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும். ஷிவரிங் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நம்ம ரிட்டர்ன் மேலே வந்துடுறோம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுதோ அது ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இனிஷியலாக பண்ணுறவங்க அப்படியே உட்காந்து எந்திரிங்க. இனிஷியலாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாலுமே போதும், நம்மளுடைய இன்னர் தை ஃபேட் லாஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு தொடையில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும். அப்படியே அந்த பொசிஷனில் அப்படியே இருங்க. 1 2 3 ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்மளுடைய தை மசிலுக்கு. அப்படியே பேக் மேலே வந்துருங்க.
ஸோ உங்களால் முடியும் போது வந்து இதையும் பண்ணணும். இது வேரியேஷன் தான். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு ஃபேட் லாஸ் இருக்கும் தையில். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இந்த பொசிஷனில் நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 பயிற்சியுமே கன்சிஸ்டன்சியாக நம்ம விடாமல் பண்ணும்போது நல்ல ஒரு இன்னர் தைலையும் அவுட்டர் தைலையும் ஃபேட் லாஸ் இருக்கும். இன்னர் தைக்கு எக்ஸசைஸும் நம்மளால முடியல அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம். அது வாளாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி ஜன்னல் கம்பி எடுத்துக்கிறோம். ஸோ இவங்க இதுலேயுமே வந்து அந்த ஜன்னல் கம்பி வச்சுக்கோங்க, காலை நல்லா தள்ளி வைங்க. ஸோ இடுப்பில் ஒரு கை வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்லோவாக உட்காந்து எழுந்திரிங்க. இப்போ இன்னர் தைக்கு வந்து உங்களால் முடியல, பேலன்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான சப்போர்ட்லேயும் எல்லாருமே பண்ணலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து எழுந்திரிச்சா போதும். நல்லா இன்னர் தைக்கு பெஸ்ட் ஒர்க் அவுட் தான் இது. ஸோ அப்படியே மேலே வந்துடுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் வச்சு நீங்கள் பண்ணலாம். நம்ம தொடையை குறைக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்த இந்த 2 பயிற்சி தாராளமாக போதும். நம்ம பண்ண வேண்டியது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணணும். கூடவே வந்து பேலன்ஸ்டு ஃபுட் டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது 2த்தையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது ஒரு 30லேருந்து 40 நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.